இந்த பைபிள் எழுத்து மக்களை சாவடிச்சிடும். ये बाइबल का वचन ही लोग को मार भी डालता है। அநேக கிறிஸ்தவ மக்களுடைய ऐसे ही வாழ்க்கையில अनेक मसीही लोगों के जीवन हो रहा है। பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லாத वो இருக்காங்க, आर्थिक रूप में, சரீர சுகத்துல ஆசீர்வாதம் இல்லாத शारीरिक रूप இருக்காங்க. में, எல்லாமே பரலோகத்துல கிடைக்கும். सब कुछ परलोक में मिलेगा। தப்பா புரிஞ்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். अगर वचन को आप गलत लेने से आपके जीवन को नाश कर। இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बताया गया है இது பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியமும் புதிய ஏற்பாட்டின் ஊழியத்துடைய என்ன வேற்றுமைன்றத பத்தி இங்க சொல்றாரு. इसमें पुराना और नया नियम का क्या अंतर है वो बता रहे हैं। அத பத்தி இது ஃபுல்லா பேசுது. उसके बारे में यहाँ पर बताया गया है। அதுல 6ஆம் வசனத்துல वो छठे वचन में நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். मैंने आपको बताया था எழுத்து கொள்ளுகிறது. शब्द मारता है। அப்ப எழுத்து கொல்லுமா? शब्द मारेगा क्या? அப்படின்னு அந்த பைபிள் எழுத்து. ये फिर ये बाइबल किस लिए है? கொல்லுனா என்ன அர்த்தம்? ये मारने का मतलब क्या है? இந்த பைபிள் எழுத்து மக்களை சாவடிச்சிடும். ये बाइबल का वचन ही लोग को मार भी डालता है। ஷாக் ஆகுதுல்ல? क्या आपको शॉक हो रहा है? அங்க நான் சொல்ல அது பவுல் எழுதுகிறார். यहाँ पर पौल लिखे हैं ये वचन। எழுத்து கொல்லுகிறது, शब्द मारता है, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. आत्मा जिलाता है। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இந்த வேத வசனத்தை ये जो बाइबल का वचन है தவறான விதத்துல நம்ம புரிந்து கொள்ளும்போது हम गलत रूप से लेने से நம்முடைய வாழ்க்கை நாசமாயிடும். हमारे जीवन नाश हो जाएगा। அப்படிதான் अनेक கிறிஸ்தவ மக்களுடைய ऐसे வாழ்க்கையில अनेक मसीही लोगों के जीवन हो रहा है। பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லாத वो இருக்காங்க, आर्थिक रूप में, சரீர சுகத்துல ஆசீர்வாதம் இல்லாத शारीरिक रूप இருக்காங்க. में, எல்லாமே பரலோகத்துல கிடைக்கும். सब कुछ परलोक में मिलेगा। இங்க நமக்கு எல்லாமே यहाँ पर பாடுகள் தான், यहाँ पर तो सिर्फ உபத்திரவம் தான், यहाँ पर सिर्फ हमको பிரச்சனை தான், परेशानी है, போராட்டம் தான். संघर्ष। நமக்கு எல்லாமே எங்க கிடைக்கும்? सब कुछ हमको பரலோகத்துல கிடைக்கும். परलोक में मिलेगा। அப்படி சொல்லி போதிச்சிடுறாங்க. ऐसे उन लोगों को प्रचार कर दिए। அதனால தான் கிறிஸ்தவ மக்கள் इसलिए मसीही लोग எல்லா விதத்திலயும் தோல்வியா இருக்கிறாங்க. सब में वो लोग नीचे हैं। நல்ல ஒரு வேலை கிடையாது, उनके अच्छा नौकरी नहीं நல்ல ஒரு है, சம்பளம் இருக்காது, अच्छा आमदनी नहीं है, நல்ல ஒரு வீடு வாசல் பெருசா अच्छा இருக்காது, घर नहीं है, நல்ல சரீரத்துல சுகமா இருக்க वो மாட்டாங்க. शारीरिक रूप में भी चंगाई नहीं रहता। ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க, वो कलीसिया में जाते हैं आते हैं, ஆனா வாழ்க்கை டல்லா இருக்கும். लेकिन उनका जीवन डल रहता है। அப்ப சத்தியம் பாருங்க, किस लिए? वो सत्य को, வாழ்க்கையை பிரகாசிக்க கொண்டு वो வந்துரும். सत्य तो जीवन में प्रकाश लाता है। ஆகவே தான் எழுத்து கொள்ளுதான். इसमें यहाँ लिखा है शब्द मारता है। தப்பா புரிஞ்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். अगर वचन को आप गलत लेने से आपके जीवन को नाश कर देगा। அத நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். मैं आपको उदाहरण के लिए बताया था। நம்ம இந்த பைபிள் எப்படி வாசிக்கணும், எப்படி கேட்கணும், ये बाइबल को हम कैसे पढ़ना है, कैसे सुनना है, मैंने बताया था। நமக்கு ஒரு ஆவியானவர் கடவுள் கொடுத்திருக்கிறார். हमें तो सहायक दिए हैं प्रभु ने। அந்த ஆவியானவருடைய துணையோட இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். पवित्र आत्मा के मदद से हम ये वचन को पढ़ना है। அந்த ஆவியானவர் துணையோட நம்ம வசனத்தை வாசிக்கணும். वो सहायक के सहारे से हम ये वचन को पढ़ना है।